யார் போலித்தனமாக சிஎம்டபிள்யூஎஸ்பி தொழிலாளர்கள் என்ற போர்வேல போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். எங்களை வச்சு வெளிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வச்சு உண்மையிலேயே இந்த தொழிலாளர்கள் யாரும் போல. எங்க சங்கத்துல இருக்கிறாங்க எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும் நம்ம சங்கத்துல தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து எந்த தொழிலாளியும் போல. அப்ப யார் இந்த தொழிலாளி போகல அப்படின்னு சொன்னா யார் போனாங்களோ, யார் பேர் கெட்டு போனது, யார் போர்டுக்கு தான் பேர் கெட்டு போச்சு. நம்ம பொதுமக்கள் மத்தியில நம்ம தொழிலாளருடைய பேர் தான் கெட்டு போகுது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது தமிழக அரசும் இந்த நிர்வாகமும் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். யார் போலித்தனமாக சிஎம்டபிள்யூஎஸ்பி தொழிலாளர்கள் என்ற போர்வேல போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு தவறான கண்ணோட்டம் வெளியே போயிருக்கு. அதாவது தூய்மை பணியாளர்கள் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க கேட்டது பணி நடந்தது தான் கேட்டிருக்கோம். எங்களை வச்சு வெளிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வச்சு இந்த சவுக்கு சார் இந்த டிக்கி நிறுவனத்தினால இவ்வளவு ஏமாத்திருக்காங்க. அந்த வண்டி எங்களுக்கு கொடுத்தது. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தது. ஆனா எங்களுதுல பார்த்தா ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க. அது மீதி 200 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இல்ல. அதுதான் சவுக்கு சங்கர் கரெக்டா லிஸ்ட் எடுத்து வச்சு சொல்லிட்டாரு. அவர் அந்த லிஸ்ட் வச்சிருக்கனால தான் அவர் வீட்டுல போய் இந்த மாதிரி மலை தவிர்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது நாங்க பணி இருந்தோம் கேட்கறேன்னு சொல்லதான் அவங்க கடற்கன இந்த வண்டியை டிக்கி நிறுவனத்தை கொடுத்து தொழில் முனைவர் ஆக்குறேன்னு சொல்லி இது பண்ணாங்க. எங்களுக்கு தொழில் முனைவர் வேண்டாம். 20 வருஷம் இருந்துரு. இதுக்கப்புறம் தொழில் முனைவர் எங்களுக்கு தேவையில்லை. இதுலயே எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தா போதும்.